அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். இன்னைக்கு டாபிக் 2 பார்க்க போறோம். "அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள்." அந்த டாபிக் கேட்கிறப்பயே வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான காதல் அப்படிங்கிற டாபிக்கு. இந்த டாபிக்ல சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, நம்ம டிவைன் லவ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ராமருக்கும், சீதைக்கும் எப்படி அந்த காதல் மலர்ந்தது, அது எங்க நடந்தது, எப்படி அவர்கள் பண்ணாங்க அப்படிங்கிறத இங்க பார்க்க போறோம். ஆ டிவைன் லவ் அப்படிங்கிறது இயற்கைக்கு ரொம்ப மேற்பட்ட ஒரு விஷயம். நம்ம பண்ற ஸோ நல்லாருக்கும். ஸோ இத பார்ப்போம். இப்போ கதைக்கு போகலாம். மிதிலை நகரத்த நோக்கி வந்து ராமர், லக்ஷ்மணர் விஸ்வாமித்திர கூட்டிட்டு போறாரு. போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க உள்ள போறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அங்க இருக்கிற கொடிகள் அதாவது இவங்கலாம் "வா, வா, வா ராமர் வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாரியே இருக்கு. அங்க இருக்க அதாவது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, சீதை சீதை வந்துட்டு எந்த தப்புமே பண்ணாம மனித பிறவி அதாவது தாமரை மலர்ல இருக்க சீதை வந்து லக்ஷ்மியா இருந்திருப்பாங்க. திருமகளா இருந்திருப்பாங்க. மனித பிறவி எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ அதே மாரி தான் ராமாவதாரமும் வந்திருப்பாரு. அவர் வந்து விஷ்ணு அதாங்க பகவான் தானே. ஸோ ராமாவதாரம் எடுத்து வந்திருப்பாரு. ஸோ இங்க தான் இருக்காங்க. வா, வா அப்படின்னு கூப்பிடுற மாரி இருந்தது. ஸோ 2 எல்லாரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. சீதையோட அழக சொல்லணும் அப்படின்னா, மன்மதன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவரோட டிராயிங்க வச்சு சொல்லலாம். அவராலேயே வந்து ஒரு டிராயிங் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அழகான சித்திரம் வரைய முடியாத அளவுக்கு ரொம்ப அழகு நிறைந்தவங்களா இருந்திருக்காங்க. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படி அமுதம் இருக்குல்ல, அமுதத்த வச்சுட்டு அந்த பெயிண்டிங் வரையலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா நிறங்கள் பத்தாது அப்படின்ட்டு. ஏன்னா இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அவ்ளோ அழகான பொண்ணு வந்து சீதை. சீதா சீதை மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவ்ளோ அழகா இருக்காங்க அவங்க. அதுக்குள்ள வர வர அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, நல்லா ஒல்லியா அழகா இருக்கிற பொண்ணுங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் மியூசிக் போய்க்கிட்டு இருக்கு. ஆ ஆனா வந்து ராமரோட கண்கள் யார் மேலயும் படவே இல்ல. அவர் பாட்டுக்கு குனிந்து தலை நிமிராம போய்க்கிட்டே இருக்காரு. ஆனா அவருக்கு மனசுக்குள்ள வந்து என்னமோ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங், பட்டர்ஃப்ளை ஃபீலிங் சொல்லுவாங்கல்ல. ஸோ நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா. ஸோ அதெல்லாம் ஏற்படுது. உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப மாடத்துல வந்து நம்ம ஹீரோயின் சீதா மேம் இருக்காங்க. சீதா அம்மா இருக்காங்க. அவர வந்து பார்க்குறாரு. ஆனா சீதா அம்மாவும் பார்க்குறாங்க. பட் அதனால வந்துட்டு ரொம்ப நேரம் பார்க்க முடியல. தடுமாறுறாங்க. ஸோ 2 பேரும் காதல் வயப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே நடந்து அதுக்கு மேல அவங்களால கன்டின்யூ பண்ண முடியல. அப்படியே பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு போயிடுறாங்க. எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தா, விஸ்வாமித்திரர் வந்து கூட்டிட்டு போறாரு. ஜனகர் மகாராஜுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா சீதைக்கு சுயம்வரம் இருக்கு அப்படிங்கிறதுனால, அந்த சுயம்வரத்துல என்ன போட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா, யார் வந்து அந்த ஆ சிவதனுச யார் உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சுயம்வரம் மூலமா சீதைய கல்யாணம் பண்ணி குடுக்குறோம்னு சொல்லிட்டு ஜனக மகாராஜா சொல்லியிருக்காரு. ஸோ அத நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா சீதை தான் அந்த பொண்ணு மகாராணி அப்படிங்கிறது இவருக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனா மனசுக்குள்ள ராமர் எதிர்பார்க்கிறாரு, இந்த பொண்ணு வந்து கண்டிப்பா வந்து நம்மளுக்கு லைஃப் பார்ட்னர், அதாவது நம்ம வாழ்க்கை துணையா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாரு. அதே மாரி சீதையும் இவர் வந்துட்டா பரவால்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. 2 பேர் மனசுக்குள்ளயும் இருக்கு. ஏன்னா அந்த அவங்க பார்த்த பார்வை வந்து அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அது அந்த அளவுக்கான ஒரு இன்டிமேட்டான ஒரு லவ் லாங்குவேஜ்ல பார்த்துருக்காங்க. ஸோ அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்க போனதும் அந்த அம்ப வந்து உடைச்சு உடைச்சிடுறாங்க நம்ம ராமரு. அதுக்கப்புறம் 2 பேரும் மீட் பண்றதுக்காக ஜனகர் வந்து அவங்க பொண்ண கூப்பிடுறாரு. இவங்க 2 பேரும் ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க. ராமருக்கு வந்து இந்த பொண்ணு தான் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. அதே மாரி சீதை அம்மாக்கும் அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லிடுறாங்க. சீதை அம்மா இந்த மாரி ஒரு தம்பியும் அண்ணனும் வந்தாங்க. அந்த அண்ணன் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால, சீதைக்கு வந்து ஒரு ஹோப் இருக்கு. ஓகே இவரா தான் இருக்கும் அப்படின்ட்டு. இருந்தாலும் 2 பேரும் அத பார்த்து கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் அந்த பயம் இருக்கும்ல. அந்த பதட்டம் இருக்கும்ல. ஸோ அந்த மாரி நினைச்சுட்டு போறாங்க. 2 பேரும் திருப்பி அங்க பார்க்குறாங்க. அங்க போய் பார்த்தாலும் சபையில எல்லார் முன்னாடியும் பார்க்க முடியாது அப்படிங்கிறப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, சீதை வந்துட்டு பார்க்க முடியாது. இவர் பார்க்குறாரு. ஆனா சீதை வந்து வளையல் பார்க்குற மாரி அப்படியே அவர பார்க்குறாங்க. அட்ஜஸ்ட் பண்றாங்க. அட்ஜஸ்ட் பண்ற மாரி அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் அந்த லவ் வந்து மலர்ந்தது. அப்புறம் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது இது அவங்க எது ஈர்த்தது ரொம்ப அப்படின்னா, அவருடைய கண்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. அவர் தலைமுடி அதெல்லாம் இல்ல. அவர் கண்கள் அதாவது கண்களா இதுவா அப்படின்னு கேட்டுட்டு வரப்போ, புன்னகை தான் வந்து ரொம்ப ஈர்த்தது சீதைய. அதே மாரி அவருடைய குணம் ஆ சீதா மகாலட்சுமியோட குணம் தான் ராமர ரொம்ப ஈர்த்தது அப்படிங்கிற மாரி சொல்ல வராங்க. சீத்தையும் வந்து டிவைனா ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த முள் வில்ல உடைச்ச சத்தம் வந்து ராமரோட அப்பாவுக்கு காது கேட்டிருக்கு. ஆனா சீதைக்கு கேட்கவே இல்ல அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு அந்த அவங்க 2 பேருக்கும் இருந்த அந்த மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, காதல் மயக்கம். ஸோ அததான் வந்து அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்லி 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 வராங்க. இந்த லவ் வந்து ஃபர்ஸ்ட் சைட்லயே அவங்களுக்கு வந்துருச்சா அப்படின்னா கிடையாது. அவங்க ஜென்ம ஜென்மமா பல பல பிறவிகளா திருமகளா 2 பேரும் இருந்திருக்காங்க. ரொம்ப நாள் பிரிஞ்சுட்டு திருப்பியும் திடீர்னு ஒரு நாள் பார்க்குறப்ப அந்த மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்த ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த காந்த ஈர்ப்பு சக்தி ஈர்ப்பு வந்து இருவருக்கும் இடையில நிகழுது. அதுதான் வந்து அந்த அண்ணலும் நோக்கினாலும் அந்த அந்த அவ்வளோ ஈர்ப்புக்கான காரணம் வந்து அந்த பிரிவுக்கு அப்புறம் அந்த அஃபெக்ஷன் அவங்க எப்படா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அது நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்ல வராங்க.
ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு டாபிக். தேங்க் யூ. நன்றி, வணக்கம். நாளைக்கு டாபிக்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம ஜெயம்.